வணக்கம். வணக்கம். ஸோ நீங்கள் அவர் வந்து பேசும்போது சொன்னார், நானே பேசும்பொழுது சென்னை வந்து எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு, நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸை கொடுத்துருக்குங்க. உங்களை வந்து ஒரு அன்னஸ்தானத்தில் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் அவரை தம்பியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் வந்து நிமிர்ந்த ஆடியோ லான்ச்சில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி சசி எப்படியோ அப்படி தான் இந்த தம்பி. அவ்வளோ எனர்ஜி. விஜய் சொன்ன மாதிரி எனர்ஜி தான் எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்தது. முதல் முறையாக சந்திக்கும் போது ஆமாம் 2 இயர்ஸ் இருக்கும். நிமிர்ந்து கதை சொல்கிறதுக்காக வந்தார். 2 பேரும் நேருக்கு நேராக பேசும்போது நான் தமிழில் தான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ தெலுங்கு தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருந்தார். இல்லை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, அவர் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு பிரேக் ஆகுது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரே எனர்ஜியில் சொல்லி முடித்தோன்னே இது வரைக்கும் நான் எந்த கதையும் கேட்டு உடனே பண்ணுறேன்னு சொல்லலை, பட் இந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நட்பாக இருந்தது. அண்ணன் தம்பி ஆச்சு. ஒரு இடத்துல எனக்கு நானி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு சாக்கடையில் நானி உள்ளே விழுந்து கிடக்கணும், நம்ம கிரியேட் பண்ணதான், ஆனால் கொஞ்சம் ரியலாக இருக்கட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் ரியல் சாக்கடையாகவே கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தோம். கிட்ட போகிறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். நீ போய் படுத்துரு அப்படின்னு சொன்னேன். நேராக போய் படுத்துட்டாப்புல. அமலாபால் வந்து கேட்குறாங்க, எனக்கு கேட்குது என்னென்னா ஷார்ட் ரெடினோடனே வந்து படுக்கலாமே, ஏன் முன்னாடியே வந்து படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நானே சொன்னது எனக்கு கேட்டது என்னென்னா, எனக்கு என்ன பெயின் இருக்குன்றது என் அண்ணனுக்கு தெரியும், அதனால் சீக்கிரமாக வெளியேற்றுருவான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அங்கேருந்து தான் அண்ணன் தம்பி ஆனோம். அது இன்னும் தொடரும். என்னென்னா நிறையா நல்ல விஷயங்கள் இங்கே இருக்கிறது தான் இங்கே பேசுவான். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுவேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்பான் அப்படின்னா அது நானி. இவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன் நான். இறைவனுக்கு நன்றி. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. உன்னோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்ல தமிழ், ரொம்ப அழகாக இருந்தது, எல்லாமே அழகாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். கல்யாணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மேரேஜ் தான். என்ன மாதிரியான சாப்பாடு பிடிக்கும் கல்யாண வீட்டில்? நான் கல்யாண வீட்டுக்கு போனால் சாப்பிட்றதில்ல, உடனே கிளம்பி வந்துடுவேன். என்னென்னா அந்த கல்யாண வீட்டில் நிறைய கல்யாண வீட்டில் சமையல் வேலை பார்த்துருக்கேன் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. அதனால் இப்போ போனாலாம் சாப்பிட்றதில்ல, அப்படியே ஓடி வந்துடுவேன். ஏன்னா அதுக்குள்ளே போய், ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கூப்பிட்டு போவாங்க, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டியாக போவோம். அது ஒரு மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும்.